அஸ்ஸலாமு அலைக்கும் நண்பர்களே. இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, ப்ரௌனி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது ஃபஜ்ஜியான ப்ரௌனி. அதுக்கான இன்க்ரீடியன்ஸ் என்ன இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு 1 கப் மைதா, 1 கப் மைதா எடுத்துக்கலாம். இது வந்து 1 கிலோ ப்ரௌனிக்கான ரெசிபி. 1 கப் சீனி, 4 முட்டை, ரூம் டெம்பரேச்சரில் எடுத்து வச்சுக்கோங்க. பட்டர், ப்ரௌன் சுகர், சீனி வந்து நல்லா திரித்து வச்சுக்கலாம். ப்ரௌன் சுகர் ஏன் எடுத்துக்கிறோம் அப்படின்னா, இது கொஞ்சம் டேஸ்ட்டுக்காக நம்ம எடுத்துக்கிறோம். அது நல்ல கலர் கொடுக்கும், அதுக்காக எடுத்துக்கிறோம் நம்ம. அப்புறம் சாக்லேட் வந்து எடுத்துக்கலாம். அதையும் வந்து ரூம் டெம்பரேச்சரில் வந்து எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் கொஞ்சம் ஆட் பண்ண தண்ணி இல்லாமல் கொஞ்சம் பால் நம்ம வந்து கொஞ்சம் எடுத்துக்கலாம். ஒரு வெயிட் மிஷின் ஒன்று வந்து எடுத்துக்கோங்க. அப்புறம் வெண்ணிலா எசன்ஸ், அதுக்கப்புறம் வந்து ஒரு பவுல் எடுத்துக்கலாம். இப்போ இதை வச்சு நம்ம எப்படி ப்ரௌனி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு 4 முட்டையை வந்து நம்ம உடச்சி ஊற்றிக்கலாம். நீங்கள் முட்டையை கூட ரூம் டெம்பரேச்சரில் வச்சுக்கோங்க. எப்போவுமே ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிற முட்டையை வந்து எடுக்காதீங்க. அதை நல்லா உடச்சி ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு பீட்டர் எடுத்து நல்லா அதை பீட் பண்ணிக்கலாம். அது ஒரு 2 மினிட்ஸாவது நல்லா பீட் பண்ணிக்கோங்க. நீங்கள் பீட் பண்ணுறது தான் இருக்குது. ப்ரௌனியில் மேலே வந்து உங்களுக்கு ஒரு ரிங்கிள் டாப் வரணும்னா நீங்கள் அதை நல்லா பீட் பண்ணணும். பீட் பண்ணி ஒரு ஸ்மூத்தி பேஸ்ட்டாக வந்து கொண்டு வரணும். இதில் கொஞ்சம் சுகர் ஆட் பண்ணி இப்போ பீட் பண்ணுங்கள். கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணுங்கள். அது ஆட் பண்ணிவிட்டு அப்புறம் திருப்பி பீட் பண்ணுங்கள். நல்லா பீட் பண்ணுங்கள். அது நீங்கள் திருப்பி இருக்கிற மிச்ச சுகரையும் போட்டு பீட் பண்ணுங்கள். நீங்கள் இதை நல்லா பீட் பண்ணும்போது தான் உங்களுக்கு இந்த ரிங்கிள் டாப் கிடைக்கும். கொஞ்சம் ப்ரௌன் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. இதே ஒரு 2 செகண்ட்ஸ் ஆர் 2 மினிட்ஸ் நீ வந்து நல்லா பீட் பண்ணிக்கோங்க. இதை நல்லா பீட் பண்ணதுக்கப்புறமா நம்ம வந்து இது சாக்லேட் வந்து அடுத்து நம்ம மெல்ட் பண்ணலாம். டபுள் பாயிலிங் மெத்தடில் சாக்லேட் நல்லா கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு நல்லா வெந்நி கொதிக்க வச்சுட்டு அந்த தண்ணிக்கு மேலே இந்த சாக்லேட்டை வச்சு இதை நல்லா நம்ம உருக்கிக்கலாம். இது நல்லா மெல்ட் ஆனதுக்கு அப்புறமா இதை நல்லா மெல்ட் பண்ணிக்கோங்க. எப்போவுமே வந்து வெந்நியை வந்து நம்ம கீழே எடுத்து வச்சுட்டு அதை மெல்ட் பண்ணுங்கள். அப்போ தான் ரொம்ப இதாகாது. அதை வந்து நம்ம முட்டை அடித்து வைக்கிற அந்த பேட்டரில் வந்து ஊற்றி திருப்பி ஒரு தடவை பீட் பண்ணிக்கோங்க. நல்லா பீட் பண்ணுங்கள். இப்போ 1 டைம் அதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை நல்லா சேர்த்து இதையும் ஒரு 2 மினிட்ஸ் வந்து நல்லா பீட் பண்ணுங்கள். பீட்டிங்கை வந்து உங்களுக்கு ஒரு மீடியம் மோடில் வச்சுக்கோங்க. திருப்பி மைதா இதில் வந்து இந்த பேட்டரில் நம்ம எடுத்து வச்சுக்கிற மைதாவை போட்டு ஒரு ஜல்லடியில் எடுத்து அதை நல்லா வந்து சலிச்சுக்கோங்க. அதில் கொஞ்சம் கொக்கோ பவுடர் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. 20 கிராம்ஸ் ஆட் பண்ணுங்கள். நீங்கள் 1 கிலோ வந்து எடுக்கிறதுக்கு வந்து 20 கிராம்ஸ் கொக்கோ பவுடர் வந்து ஆட் பண்ணுங்கள். நல்லா ஆட் பண்ணி அதில் வந்து அந்த பேட்டரில் வந்து நல்லா சலிச்சு விட்டுக்கோங்க. இது வந்து ஒரு ஸ்பேச்சுலா வச்சு கட் அண்ட் ஃபோல்டு மெத்தடில் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது நல்லா கட் அண்ட் ஃபோல்டு மெத்தடில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் வெனிலா எசன்ஸ் வந்து இப்போ ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி திருப்பி அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மாவு வந்து இதில் நல்லா வந்து மிக்ஸ் ஆகணும். ஃபுல்லாகவே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப இது பண்ணாமல் ஓவராக வந்து அடித்த மாதிரி மிக்ஸ் பண்ணாமல் கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தட்லேயே வந்து நீங்கள் வந்து இதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பேட்டர் ரெடி பண்ணுறது. அந்த பேட்டரை வந்து நம்ம வந்து பேக்கிங் ட்ரேக்கு வந்து மாற்றிக்கலாம். அதில் வந்து பட்டர் பேப்பர் போட்டு வச்சுருக்கேன். அதில் நம்ம இப்போது நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ அதை நம்ம சாக்லேட் கட் பண்ணி வச்சுருக்கோம். மேலே வந்து அதை அப்படியே வந்து நம்ம போட்டு விட்டுடலாம். இது வந்து நம்ம சாக்லேட் வந்து ஒயிட் அண்ட் டார்க் சாக்லேட் வந்து சேர்த்துக்கலாம். நான் வந்து இது ட்ரிபிள் சாக்லேட் வந்து சேர்த்துருக்கேன். பட்டர் பேப்பர் இல்லைன்னா நீங்கள் கொஞ்சம் பட்டர் எடுத்து அந்த ட்ரேயில் வந்து நல்லா தடவி விட்டுட்டு அதுக்கு மேலே அந்த பேட்டரை ஊற்றிக்கோங்க. மேக்ஸிமம் பட்டர் பேப்பர் வச்சிங்கன்னா ப்ரௌனி கொஞ்சம் ஒட்டாமல் கிடைக்கும்.
இப்போ நம்ம எப்பவும் போல் நம்ம வச்சுருக்கிற அந்த அடிகனமான பாத்திரத்தில் வச்சுட்டோம்னா ப்ரௌனி ரெடி. அழகான ஃபஜ்ஜியான ப்ரௌனி, ரொம்ப சாஃப்டான ப்ரௌனி ரெடி. சூப்பரான டேஸ்ட்டு உங்களுக்கு ப்ரௌனி ரெடி ஆயிடுச்சு.